ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பீச் இந்த மாதிரிலாம் போனோம் அப்படின்னா அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சன்னா மசாலா வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதை வந்து சோலை மசாலான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் சைட் பார்த்திங்கன்னா மசாலா சுண்டல்னு சொல்லுவாங்க. இப்போ வாங்க அது வந்து நல்லா ஸ்பைஸியாக நல்லா டேஸ்டியாக அந்த பீச் சைடில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இன்றைக்கி வெள்ளை சுண்டல் வந்து எடுத்திருக்கேன். சுண்டலை வந்து நல்லா ஊற வச்சு நான் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்திருக்கேன். வேக வைக்கும் போது கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக வச்சிட்டோம் அப்படின்னா சுண்டலில் வந்து லைட்டாக உப்பு இறங்கும். அதுக்காக தான். இப்போ வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் அண்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு வந்து மல்லி பவுடர் சேர்த்துக்கலாம். சுண்டல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 8 ஹவர்ஸ் ஆகுது நல்லா ஊறணும். அதாவது நீங்கள் மார்னிங் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க. இல்லை ஈவினிங் பண்ணுறீங்கன்னா காலையில் வந்து ஊற வச்சுருங்க. இது கூட பார்த்திங்கன்னா கரம் மசாலா வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சாட் மசாலா வந்து சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா வந்து இப்போ எல்லா கடையிலுமே கிடைக்கிது. அதை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இது கூடவே உங்கள்கிட்ட வந்து ட்ரை மேங்கோ பவுடர், அதாவது நம்ம ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, அது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதுவும் சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இன்றைக்கி நான் ஒன்லி சாட் மசாலா மட்டும் தான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சமாக உப்பு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட வந்து பிளாக் சால்ட் இருந்தால் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கெட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போது ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுருங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் அண்டு இஞ்சி இருக்கு இல்லையா, அது வந்து கொஞ்சமாக வந்து துருவி எடுத்துருக்கேன். நம்ம அதை சேர்த்துக்கலாம். ஜீரகம் அண்டு இஞ்சி வந்து கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. மசாலா வந்து பச்சை வாசனை போகணும். நல்லா நம்ம விட்டுருக்கிற எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வரணும். வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிற சுண்டலை வந்து இப்போ சேர்த்துடலாம். சுண்டலை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாமே வந்து சுண்டலை வந்து இறங்கணும். ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. மசாலா எல்லாமே வந்து சுண்டலை வந்து இறங்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், மசாலா எல்லாமே பாருங்கள் சுண்டலை வந்து நல்லா ஒட்டி வந்திருக்கு. இது வந்து கரெக்டானது. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சுண்டலை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிடலாம். இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து சுண்டலை மாற்றியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி அண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்பைஸியாக வேணும் அப்படின்னா க்ரீன் சில்லி இருக்கு இல்லையா, அதையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான, எல்லாருக்குமே கண்டிப்பாக அது பிடிக்கும். நம்ம பீச் சைட் போனால் கண்டிப்பாக இந்த மசாலா சுண்டல் நம்ம வாங்காமல் இருக்கவே மாட்டோம். கொஞ்சம் கூட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். எனக்கு வெங்காயம் வந்து அதிகமாக சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்த்துருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா லெமன் இருந்தது அப்படின்னா அதை கூட நீங்கள் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மசாலா சுண்டல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக இருக்கும். கண்டிப்பாக வந்து ஈவினிங் டைமில் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.